அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வீடியோவில் சிக்கன் இல்லாமல் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட 1 நிமிட குக்கிங் டிப்ஸு லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் சில டைம் சிக்கன் இல்லாத நேரங்களும் இருக்கும். அந்த டயத்தில் தான் குழந்தைகள் சிக்கன் வச்சு நூடுல்ஸ் செஞ்சு கேட்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இந்த சிக்கன் ஃப்ளேவரில் சாப்பிடணும்னு நினச்சா இதேமாதிரி சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ்க்கு முட்டைக்கோஸ், கேரட், குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட நூடுல்ஸை வெந்நீரில் போட்டு இதே போல் வடித்து எடுத்துக்கிடுங்க. இந்த நூடுல்ஸ் உதிரியாக வரணுன்னா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த ஒரு கடாயில் ஆயில் இட்டு நான் மீல் மேக்கரை 10 நிமிஷம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே இந்த எண்ணெயில் இட்டு நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போது நூடுல்ஸு ரெடி பண்ணுவோம். இதோட ஆயில் இட்டு இதில் வெங்காயம் 4 நைஸாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் கேரட்டு, முட்டைக்கோஸு எல்லா காய்கறியும் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போது காய்கறி சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது தனித்தனியாக தான் நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இது சீக்கிரம் வேகிற காய்கறி இருக்குது, கொஞ்சம் லேட்டாக வேகிறது இருக்குது. அதனால் இது ஃபஸ்ட்டே கேரட்டை அதில் இறக்கியாச்சு. அடுத்தடுத்து ஒவ்வொரு காய்கறியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே சேமாக வெந்துடும். இது வெந்த பிறகு இப்போது அந்த மீல் மேக்கரை தனியாக பொரித்து எடுத்துக்க போகிறோம். அது சிக்கன் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணி அதை நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதை எடுத்து தனியாக வச்ச பிறகு இதை ஃப்ரை பண்ணி இப்போது இந்த நூடுல்ஸு நல்லா வேகட்டும். மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த எல்லாம் சீக்கிரமாக வேகணும். இதுக்குள்ளே மசாலா ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாகவும் போட்டுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் இல்லாமல் சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதோட நான் வடித்த நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நூடுல்ஸு நமக்கு உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணுன்னா நான் ஒரு சின்னதாக டிப்ஸு சொல்கிறேன். இந்த நூடுல்ஸை வேக வைக்கும் போது தண்ணியிலேயே 2 சொட்டி எண்ணெய் இட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நல்ல உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த மீல் மேக்கரை அதோட இறக்கிக்கிறோம். இதை போட்டு இதோட நல்லா ஃப்ரை பண்ணி எல்லா மசாலாவோட பிடிக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு இந்த நூடுல்ஸு ஒரு 10 நிமிஷம் வச்ச பிறகு இதோட நூடுல்ஸ்க்கு தேவையான சாஸ் சேர்க்க போகிறோம். சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் அது தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். இப்போது நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிக்கன் ஃப்ளேவர் இருந்துச்சா இல்லையான்னு.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் எனக்கு என்ன மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தெரியும். குக்கிங் டிப்ஸு வாங்க பார்க்கலாம். கீரை வாங்கி கொஞ்ச நேரத்திலேயே அது வாடிவிடும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சமைக்கலாம் அப்படின்னு வச்சாலும் அது வாட தான் செய்யுது. இதை 2 நாள் வரையிலும் ஃப்ரிட்ஜே இல்லாமல் வெளியிலே வச்சு, ஃப்ரிட்ஜு இல்லாத நேரங்களில் இதை வச்சு வெளியில் வச்சு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை இப்போதைக்கு வாடி இருக்குது. இது 1 மணி நேரத்துலேயே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுனா அது ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அந்த கீரையை நமக்கு சுத்தம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். வாடாமல் இருந்தால் அது சீக்கிரமாக அதை நறுக்கவும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பானையில் பாதி அளவு தண்ணீர் இட்டு இந்த கீரையை இது போல் வைங்க. இப்போ இந்த கீரை கொஞ்சம் வதங்கின மாதிரி தான் இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி வருதுன்னு பாருங்கள். இதே போல் நம்ம 2 நாள் வரையிலும் இதே போல் வச்சு சமைக்கலாம். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இதோட வேர் அந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.